வணக்கம் சார். வணக்கம் சைமன். வேல்முருகன் அவர்கள் விஜயை பற்றின ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். பெண்கள் மீது கை போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது தப்பான விஷயம், தப்பான பார்வையில் அவர் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். பட் தாவேகா சைடில் இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல். உண்மையிலே வேல்முருகன் ஒரு அரசியல் அனுபவசாலி. அப்புறமா அதை தாண்டி தமிழர்கள் பிரச்சனைக்கு நிறைய குரல்லாம் கொடுத்துருக்காரு. போல்டாக பேசக்கூடியவர். திமுகவுடைய ஆதரவில் தான் இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கார். ஒரு கட்டத்தில் திமுக கூட இதில் எதிர்த்தார். ரைட், நல்ல விஷயம் அப்படின் பொழுது விஜய் ஒரு செல்வாக்கான ஒரு நடிகர் அப்படின்னு தான் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு செல்வாக்கான அரசியல்வாதியாக வளர்ந்துக்கிட்டு வர்றார். அதில் எந்தவித இதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த 10th மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா, அவங்களை ஊக்கப்படுத்துகிற விழா 3வது ஆண்டாக பண்ணியிருக்காரு. அதில் ஒரு மாதிரி தோளில் கை போட்டு பேசுறது இதெல்லாம் அவர் விமர்சனம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் முழுக்க இது ஒரு கருத்தாக சொல்லாமல் ஒருவர் மீது விஜயின் ஒருவர் மீது கொண்ட ஒரு வன்மத்துடைய தாக்குதல் தான் இது நான் பார்க்குறேன். ஏன்னா நான் சேலத்தில் 1 மணி நேரம் 40 நிமிஷம் பேசினேன். ஆனால் பேசுனது முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வெட்டிங் கட்டிங்லாம் பண்ணி இது பண்ணியிருக்காங்கன்னு. வெட்டிங் கட்டிங் பண்ணால் கூட பதிவு தானே உங்களுடைய குரல், உங்களுடைய உருவம், உங்களுடைய வீடியோ தானே அது அப்படி இருக்கும்போது என்ன நீங்கள் சொல்கிறது நியாயமான ஒரு விஷயம். இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பெரிய விமர்சனங்கள் நடந்திருக்குது அப்படின் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சியில் தாவேக்கால தஹீரா கூட ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்கள் கூட்டணியிலே உங்கள் கட்சியிலே இருந்து உங்கள் சின்னத்திலே ஜெயிச்சவரான வேல்முருகன் இப்படி பேசியிருக்காரு. அதுவும் பெண்கள் குறித்து, மாணவிகள் குறித்து பேசியிருக்காரு. கனிமொழி எம்பி நீங்கள் என்ன அதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க. வேல்முருகன் அவர் பேசியிருக்காரு. அவர் பேசினவரை விட்டுட்டு உங்கள் கட்சியிலேருந்து எம்எல்ஏ ஆனவரை நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லி திரும்ப டிஎம்கேவை அப்போஸ் பண்ணுற மாதிரியே உதயசூரியன் சின்னத்தில் தானே ஜெயிச்சிருக்காரு. இல்லை ஜெயிச்சிருக்காரு சார். வேல்முருகன் தான் அவர் இப்போ பேசினது. அவருக்கு எதிராக ஏதாவது பேசலாம்ல சார்? அவருக்கு எதிராக எனக்கு பொறுத்த வரைக்கும் தஹீரா பேசுகிறத விட விஜய் பேசணும்னு தான் நான் விரும்புகிறேன். கண்டிப்பாக அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, வேல்முருகன் ஒரு தமிழக வாழ்வுரிமை எத்தனை பேருக்கு தெரியும், இது என்ன கட்சி, நாம் ஏன் பேசி அவங்கள பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு ஒரு வேளை நினச்சிருந்தாங்கன்னா, இன்றைக்கி அவர் பேசுறது இப்போ நாம் பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு இல்லைங்களா? இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அது எடுத்து விவாத பொருளாக பேசுகிறாங்க, டிபேட்டில் பேசுகிறாங்க. அப்படின்பொழுது அது வெளியே தெரிய ஆரம்பித்த பிறகு விஜயே பேசுறது தான் சரியான விஷயமா இருக்குன்னு நான் நம்புகிறேன். தாவேக்கான்ற கட்சிக்கு மோஸ்ட்லி பெண்களோட சப்போர்ட்டு தான் அதிகமாக இருக்குது. அதை டேமேஜ் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வராங்களா? இது டேமேஜ் பண்ணுறது இல்லை, இன்னும் மைலேஜ் தான். அது நீங்கள் இப்படி விமர்சனம் பண்ணிக்கலாம். எங்கள் வேறு ஒரு விஷயம், மாணவர்கள் பரிசளிப்பு விழா ஒரு அண்ணனா ஒரு தந்தையா எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு அப்பாவா அவர் மகள் வயசு உள்ள பெண்கள் தான் விஜய் நான் சொல்லுங்க, சும்மா இந்த இது பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு உற்சாகத்தோடைய பேசுகிறாங்க, பார்க்குறப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கு, வாங்கம்னு இது பண்ணி ஒரு போஸ்ட் கொடுக்குறதுல என்ன இருக்குது? இவர் எப்படி பேசுகிறாருன்னா, நீங்கள் சரத்குமாரை பாருங்கள், சத்யராஜை பாருங்கள், அஜித்தை பாருங்கள், விஜய் பாருங்கள், அவங்க கொடுக்குற ஒரு 1/4 கிராம் தங்கத்துக்காக நீங்கள் அவங்க எதுவும் அப்படியே போய் நீங்கள் விழுந்துருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கேள்வியெல்லாம் வச்சுருக்காங்க. அது அவங்க இருக்கிறவங்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரியான ஒரு பேச்சு தானே சார்? இது எவ்வளோ பெரிய ஒரு ஊக்கப்படுத்துகிற ஒரு பெண் ஒரு மாணவி பேசுது. நான் 10th விஜய் அண்ணா கையில் தான் நான் பரிசு வாங்கினேன். +2லேயே நான் வாங்கணுன்றதுக்காக அப்படி நான் கடுமையாக படித்தேன் அப்படின்ற இடத்துல தான் அவர் அரசியல்வாதி விஜய், நடிகர் விஜயை தாண்டி எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணியிருக்காரு. இன்றைக்கி படிங்கன்னு சொல்கிறது தாங்க பெரிய விஷயமா இருக்குது. அன்றைக்கி கூட அந்த பேசுனதில் நீட்டு தான் உங்களுக்கு வாழ்க்கைன்னு கிடையாது, அதில் மன உளைச்சல் ஆகிடாதீங்க, பரீட்சை தான் உங்களுக்கு வாழ்க்கைன்னு கிடையாது, அதுதான் கிடையாது, படிப்பை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதில் போட்டு இறுக்கிக்காதீங்க அப்படின்னு விஜய் சொன்னது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணதுக்கு சமம். நீங்கள் 1 கோடி ரூபா, இப்போ 1 கோடி ரூபா, 10 கோடி ரூபா கொடுத்து விளம்பரம் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு ரீச் ஆகுமோ அந்த ஒரு வார்த்தை அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இதை வச்சு விமர்சனம் பண்ணால் பெண்களுக்கு எதிராக மாறாது, பெண்களுக்கு ஆதரவாக இன்னும் மைலேஜாக தான் மாறும் விஜய்க்கு. தாடி பாலாஜி அவர்களுக்கு மேலே நிறைய விமர்சனம் இருந்துச்சு. தாவேக்கால அவருக்கு போஸ்டிங் கொடுக்கல, அதனால பல விஷயங்கள் அவர் எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி இருந்தாலும், இதை பற்றி கேட்டதுக்கு அப்புறமா அவர் உடனே நான் போராட்டம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டார். அதாவது எந்த ஒரு பெரிய போஸ்ட்லேயும் இல்லாதவர் தன்னோட தலைவரை பற்றி தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இறங்கினவர். மட்டும் மற்ற யாருமே இதை பற்றி கண்டுக்காமல் அப்படியே விட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் சார். இல்லை, எனக்கு தெரிஞ்ச நியாயமான ஒரு விஷயம் தான். தாடி பாலாஜி பப்ளிசிட்டிக்காக பண்ணார். தாடி பாலாஜி யாருக்கு தெரியும், இவர் என்ன கட்சியில் இருக்கார்,
ஆச்சா போச்சான்னு அவரும் ஒரு நடிகர் தான். அவரும் வந்து ஒரு 100 படங்களில் நடிச்சிருக்காரு, வடிவேல் காமெடியெல்லாம் வந்திருக்காரு, அறியப்பட்ட ஒரு முகம் தான். அப்புறம் டிவி ஷோக்கெல்லாம் இருந்திருக்காரு. ரைட்டு, அவர் உள்ளார்த்தமாக அது பப்ளிசிட்டி தேடணும்னு ஒன்று அவசியமே கிடையாது. நான் போய் அங்கே நிற்கிறேங்க அப்படின்னு சொன்னது வந்து உண்மையிலே எனக்கே கூட தோணுச்சு. வந்து நீங்கள் கட்சியை தாண்டி விஜய் நீங்கள் வந்து தெருவுக்கு வந்து போராட்டம் வேணாம், அப்புறம் வந்து இதுக்கு எதிராக பெரிய அரசியல் இது பண்ண வேணாம், ஒரு சின்ன ப்ரெஸ் மீட் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ண வேணாம், ஒரு வீடியோ எடுத்து பேசியிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஒரு வீடியோவை தன்னுடைய கண்டன குரலை வந்து பதிவு செஞ்சுருக்கலாமே அப்படின்னு தான் என்னுடைய ஆதங்கம் வந்து. ஏன்னா இதன் பிறகு திரும்ப சொல்கிறது தான் 10 மாதம் தான் இருக்குது. வந்து 10 மாதத்தில் இன்னும் டிவிகேவை நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, நிறைய பேர் அது எதிரான வந்து சேற்றை வாரி அடிப்பார்கள். விஜய் மீது தனிப்பட்ட விமர்சனங்கள்லாம் வரும். அது பெரிய பெரிய கட்சியாக லெட்டர் பேட் கட்சியாக தாண்டி அந்த விமர்சனங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பதில் சொல்லி ஆகணும். அது இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து பெரிய அளவில் பேசப்படும் போது விஜயை வந்து அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும் தான் என்னுடைய விருப்பம். வந்து இனிவரும் காலங்களில் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வந்து சார் இப்போ விஜய் சார் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம பார்க்கும்போதே நமக்கு அது வந்து ஒரு க்யூட்டான மொமெண்ட்டாக தான் இருந்தது. ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யம் இருக்குமோ அந்த மாதிரியான விஷயமா தான் இருந்தது. அவர் தோல் மேலே கை போடுறதா இருக்கட்டும், ஹார்டின் வைக்கிறது, ஒரு பாப்பாவை வந்து தூக்கும்போது அவர் வெயிட்டு தாங்க முடியல அப்படின்னு சொல்லி தூக்குறது, அப்புறம் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ சொல்ல அவர் வந்து லைட்டாக திரும்பி பார்க்கறது தான் ஒரு பெரிய வீடியோவாக எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்த ஏன் இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க? கடுப்பு தான் சைமன். வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கட்சி வந்து பூமுன்னு அது இவங்க இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. நான் இவங்க அவங்கன்னு பிரிச்சே சொல்ல விரும்பல. வந்து பொதுவாக தமிழக அரசியல் உள்ள முக்கிய கட்சிகள் அவங்கள கூத்தாடி விஜய் சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, இவர் வருவார், எப்படி சினிமா மாதிரி வேஷம் போடுவார், 60-65 நாள் கால் ஷீட்டில் முடிஞ்சவொடனே ஒரு கடையை ஏற கட்டிட்டு கிளம்பிடுவார், எதிர்பார்த்தது தான். இவங்களுக்கு எல்லாருக்குமான முதல் அடியாக விஜய் கொடுத்தது எங்கே அப்படின்னா இந்த விக்கிரவாண்டி மாநாடு. அதன் பிறகு விஜய் சில இடங்களில் பரந்தூர் மாதிரி சில இடங்களில் மட்டும் வந்து பேசுறது, ரோட் ஷோவுக்கு வந்தது, கோயம்புத்தூர் வந்தது, மதுரை வந்தது. இப்போ ஒரு சில இது இருந்தாலும் அந்த செல்வாக்கு இருக்கு இல்லைங்களா, அதை கூட விமர்சனம் பண்ணாங்க. வரவங்க வந்து நடிகனை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் வரும்னு. இவ்வளோ கூட்டம்லாம் கட்டுக்கடுங்காத கூட்டம்லாம் வரவே வராது. வந்து இது வந்து காண்டாயிட்டாங்க. வந்து உண்மையிலே அதுதான். ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறது தான், அடிச்சுக்கிறோமா பிடிச்சிக்கிறோமா நமக்குள்ளே இருக்கட்டும், புதுசாக ஒரு ஆளை உள்ளே இறக்க வேணாம். நீங்கள் தொழிலையும் சரி, அரசியலையும் சரி, எல்லா இதுலையும் சரி. ஒரு சின்ன ஆஃபீஸ் கூட இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த ஆஃபீஸ்க்குள்ளே 1000 பாலிடிக்ஸ் இருக்கும். புதுசாக ஒருத்தன் வந்தாங்கன்னா இவங்க எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. இவனை எப்படியாவது வெளியே அனுப்பணும் பார்ப்பாங்க, இவனுக்கு எதிராக வெளியே அனுப்பணும் அப்படின்வாங்க. நாங்களும் ஒரு டைரக்டர், அவர் பேரை மறந்துட்டேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்த புதுசில் அவர் வந்து எது போய் சொன்னாலும் அந்த டைரக்டர் கிட்ட போயிட்டு அவர் அதை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறார் சார். ஏன்னா இவரை வெளியே அனுப்பணும்னு அந்த டைரக்டர் புரிஞ்சுக்கிட்டாராம். என்ன எங்க ஆளுங்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னாராம். உன்னை வெளியே அனுப்புறதுக்காக இந்த வேலை பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டாராம். வந்து சிரிச்சுக்கிட்டே. அவர் பேரை மறந்துட்டேன் நான். வந்து ஒரு 90களில் பிரபலமான டைரக்டர் அவர். இதுதான் வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழக அளவில் பார்த்தா நமக்குள்ளே இருக்கட்டும், புதுசாக ஒரு ஆளை வந்து அசால்ட்டாக விட்டுட்டாங்க. விட்ட பிறகு தான் தெரிஞ்சுது இவளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மாசு உருவாகி இருக்கிறது அப்படின்னு. அந்த காண்டு தான் இது. இன்னும் போக போக 2026 எலெக்ஷனை நெருங்க இன்னும் பல எதிர்வினைகளை, எதிர் விமர்சனங்களை விஜய் சந்திக்க வேண்டும், விஜய் கட்சி சந்திக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. சார், டிவிகேக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல சார், முதல் தடவை வாக்களிக்க போகிறவங்க வந்து எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு எப்படி சார் இருக்குது உங்களோட பார்வையில்? அது நமக்கு என்னென்னா, கிட்டத்தட்ட விஜயோட பலமே அதுதான். குறிப்பாக வந்து பெண்களுடைய ஓட்டு, குறிப்பாக அந்த முதல் வாக்காளர்களுடைய ஓட்டு, அதுக்கு வந்து குழந்தைகளுக்கு பிடித்தமானவர்கள். இந்த கல்வி விருது விழாவில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுனது தான். அது ஆனால் உங்களுக்கு நான் தான் முதல் ஓட்டு பண்ணோம், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு இதை பண்ணுங்கள். ஒரு அம்மா கூட வந்து இந்த டீச்சர் அரசாணை, பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அரசாணையை வந்து சரியாகவே இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. நேரடியாக அந்த களத்தில் பேசுனது. இவங்க சரி பேசுகிறவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு பொழுது நீங்கள் மற்றவங்கள கூட நீங்கள் மாற்றிடலாம். வந்து பொதுவான ஒரு ஜனங்கள் இருக்காங்க இல்லைங்களா, இவருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க பூத்து கிட்ட போய் வேறமாக மாறும், மிஷின் கிட்ட போன உடனே மாறினவங்களாம் உண்டு. வந்து ஆனால் நீங்கள் வந்து இந்த பிஞ்சு உள்ளங்கள்னு வாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அது ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அது மாறவே மாட்டாங்க. அது விஜய்க்கு பலமாகவே மாறும். நீங்கள் எழுதி வச்சு சார். இப்போது அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்து தாவேக்காவோட ஸ்டெப் என்னவா சார் இருக்கும்? அவங்க எல்லாரும் வைக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒன்று நடக்குது, விஜய் வருவார், அதுக்கு அடுத்து ஒரு வாரத்துக்கு எங்கே போவார்னே தெரியாது, இல்லைன்னா அடுத்து வர்ற ஃபங்க்ஷன் வரைக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது, அப்படியே நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேசி ஒரு 2-3 நாளைக்கு அவரை பற்றி பேசுவாங்க, திரும்ப சைலண்ட்டாக போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இன்னும் 10 மாதம் தான் இருக்குது, அடுத்து என்ன சார் பண்ண போகிறேன்? நான் சில தாவேக்கா நிர்வாகிகள் கேட்ட போது அந்த ரோட் ஷோ, மக்களை சந்திக்கிற ரோட் ஷோ உடல் மக்களை சந்திக்கிற அந்த இது இருக்கு இல்லைங்களா,
அது கிட்டத்தட்ட ஜூலை 2வது வாரம் இல்லை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பிளான் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக மீட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. 42 இடங்களில் விஜய் மீட் பண்ணுற மாதிரி 10 வழித்தடங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறதா மதுரையிலேருந்து ஆரம்பிக்கிறதான்னு இல்லை, அதுக்கான அந்த ஏற்பாடுகள்லாம் வந்து மாவட்ட செயலாளர் லெவலில் வந்து இதுவாகிடுச்சு. நாங்கள் வரும்போது தலைவர் வரும்போது அங்கே வந்து கோஷ்டி பூசலோ அல்லது அடிதடியோ இவருக்கு நாங்கள் மாலை போடணும் அவர் முன்னிலையில் இருக்கிறோம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்கட்சி பிரச்சனைகள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு விஜயே வீடியோ காலில் பேசுனதாக ஒரு தகவல் வந்து எதுவும் இருக்கக்கூடாதுன்னு. ஏன்னா இதிலேருந்து ஆரம்பித்தாதான் நீங்கள் சொல்கிற மாதிரி 10 மாதம் தான் நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ளே 8 மாதம் ஆகிடும். இதுக்குள்ளே பண்ணி ஆகணும்னு. அப்புறம் வந்து சின்னம் கோரணும். அந்த சின்னம் வந்து டிசம்பர் மாதம் வந்து அப்ளை பண்ணி டிசம்பர் 20லேயோ ஜனவரிலேயோ கிடைக்கணும். அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இதெல்லாம் தாண்டி விஜய் இந்த அரசியல் களத்தில் 2026 கூட்டணி வைப்பாரா வைக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் இது வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க இல்லை இருக்குன்னு கூட சொல்லலை வந்து. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கூட்டணி வைத்தால் மிகப்பெரிய பலம், கூட்டணி வைக்கவில்லை என்றால் அது ஒரு ஓட்டை பிரிக்கிற ஒரு விஷயமா மாறும். அதுவும் வந்து இன்னும் மௌனம் காத்துக்கிட்டே இருக்கிறாரு. இதற்கெல்லாம் விடை சொல்ற ஒரு விஷயமா அந்த மக்களை சந்திக்கிற பயணம் விஜய்க்கு எவ்வளவு பெரிய எழுச்சியை கொடுக்குது, எவ்வளவு பெரிய வரவேற்பை கொடுக்குறது, அந்த வரவேற்பு எப்படி தமிழக அரசியல் களத்துக்குள் ஒரு மாறுதலை ஒரு எதிர்வினை உண்டாக்குறது பொறுத்து தான் பார்க்கணும். ஜனநாயகன் ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது. அடுத்தடுத்து என்ன சார் பண்ண போறாங்க? ஜனவரி பராசக்தி வந்து ஜனநாயகன் கூட தான் போட்டியா? பராசக்தி இன்னும் வந்து ஏன்னா ஏனுக்கு ரொம்ப பராசக்தி படம் வந்து ஜனநாயகனை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை வந்து அவங்க தயாரிக்கிறாங்க இவங்க தயாரிக்கிறாங்க ஸ்க்ரீன் செட்லாம் அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னா கூட நீங்கள் எப்படி நினச்சி பாருங்கள். பராசக்தி படம் ஒருவேளை அது கிளிக் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கான ஒரு விஷயம். வந்து ஒரு எவர்கிரீன் கண்டென்ட்டாக இருந்தால் அது எப்போ வேணாலும் வெளியிடலாம். ஒரு ஹிந்தி பேசக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஹிந்தி பேசக்கூடிய அந்த அரசியல் வந்து விஜய்க்கு எதிரான படத்திற்கு எதிரான ஒரு படமாக மாறிடுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது இல்லை. வந்து இன்னொரு பக்கம் கன்ஃபார்மாக ஜனவரி 10 தான் வந்து ஜனநாயகன் சாட்டை எடுத்து சுற்றுற ஒரு இது வந்தது. அது யாரை வெளுக்கிறாரு அப்படின்ட்டு படம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அவ்வளோ அரசியல் இருக்குது. நம்ம கேட்டப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பஞ்ச் டைலாக்கு அவ்வளோ அரசியல் இது வந்ததுன்னா ஒரு பெரிய மாற்றத்தையும் உண்டு பண்ணணும். ஏன்னா நீங்கள் 1000 மீட்டிங் போடுறதும் ஒன்று, ஒரு திரைப்படம் வர்றதும் ஒன்று. நீங்கள் 1000 மீட்டிங்கில் சொல்கிற ஒரு கருத்தை ஒரு திரைப்படத்தில் அது விஜய் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோவை வச்சு சொல்லும் பொழுது அது வேறு விதமாக மாறும். இது முழுக்க நான் கூட நினச்சா ஒரு பிரச்சார படம் மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வினோத் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த படத்துடைய அப்டேட் தான். குறிப்பாக ஜூன் 22ஆம் தேதி விஜயோடைய பர்த்டே. அதில் வந்து ஒரு டீசரோட அது கிளிம்ஸ் வீடியோ ஒன்று விட போகிறாங்க. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ பார்த்ததெல்லாம் வந்து வெறும் டீசர் தான் கண்ணா, இனிமேல் தான் மெயின் பிக்சர் பார்ப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரி மெயின் பிக்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டீசராக அந்த டீசரோ அல்லது கிளிம்ஸ் வீடியோவோ ஒரு ஜனநாயகன் படத்து மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே ஜூன் 22 ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு அறிவிப்பையும் வெளியிட போகிறார். அநேகமாக அந்த இதுதான் மக்களை சந்திக்கிற பயணமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து அன்னிலேருந்து தொடங்கினாலும் தொடங்கிடலாம். வந்து எப்படி இதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் ஜனவரி வரைக்கும் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஜனநாயகன் சம்மந்தப்பட்ட அப்டேட்டாக வந்துட்டு இருக்கோம். அந்த அப்டேட் எப்படியாப்பட்ட அப்டேட்டாக இருக்குன்னா டிவிகே கட்சிக்கு ஆதரவான டிவிகே கட்சியினுடைய பிரச்சார அப்டேட்டாக தான் அது இருக்குது என்னுடைய கருத்து. வந்து ரொம்ப ஓவர் டோஸ் ஆகிடாது இல்லை சார்? ஒரே கட்சி அப்படின்னு சொல்லி பேசி அந்த கமர்ஷியல் எலமெண்ட் எல்லாம் வச்சு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக கமர்ஷியல் விஷயங்களோடு சேர்ந்து ஒரு முழுக்க ஒரு கட்சின்னு அது ஒரு உண்மையிலே டிவிக்கு பிரச்சார படமாக மாறும். அதுக்கு ஏதாவது டெலிஃபிலிம் எடுத்துகிட்டு கூட போட்டு போயிடலாமே. இந்த வண்டிகள்லாம் எடுத்து போய் இது பண்ண கண்டிப்பாக இது வந்து ஏன்னா வினோத் இருக்காரு. ஏதோ சமகால அரசியல் சமகால விஷயங்கள், அது விவசாயிகள் பிரச்சனையா வேறு என்ன பிரச்சனை தெரியல, ஒரு பிரச்சனையை வச்சு தான் வந்து அந்த படத்தை வந்து மையக்கருவை வச்சு இது பண்ணியிருக்காங்க. அநேகமாக நாம் ஆரம்பத்தில் பேசுனது தான் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கிறவர் அரசியல்வாதிகளால் அவமானப்படுத்தப்பட்டு அவர் அரசியல்வாதியாக மாறும்போது என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்ணுறாரு அப்படின்னு தான் இது வரைக்கும் அன்அஃபிஷியலான ஒரு ஒன்லைனாக இருக்குது. அப்படி இருந்தாலே பிரமாதமாக இருக்கும். நிறைய படங்கள்லாம் கூட வந்திருக்குது. இதுக்குள்ளே என்ன வினோத் வந்து ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு, இதுக்கு விஜய்க்கு எப்படி அது வந்து அவருக்கு வந்து அந்த அரசியல் களத்துக்குள்ளே இது எப்படி உதவுன்னு வந்து திரைக்கதைகள் தான் இருக்குது. அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு திரைக்கதை பண்ணியிருக்காராம். வந்து படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். வந்து இல்லைனா அந்த அப்டேட் வரும்பொழுது நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த படம் இந்த ஃப்ளேவரோட தான் வந்து போக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சார் தக் லைஃப் வந்து நிறைய பேர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் நேற்று நைட்டில் இருந்து போட்டு சாத்திக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, திரும்ப சொல்கிறது தானே, அந்த எதிர்பார்ப்பை தாண்டி அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன், அது பில்டப்னு கூட சொல்ல முடியாது. அந்த ப்ரொமோஷனை மீறி வந்து இந்த படத்தில் எதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்ச விக்ரமை தாண்டிய ஒரு வெற்றி படமாக இருக்கும், விக்ரமை தாண்டி ஒரு வசூலாக இருக்கும், விக்ரமை தாண்டி ஒரு கொண்டாட்டமாக இருக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் 1000 தான் என்ன தான் யாரை வச்சு எடுத்தாலும் கதைன்னு ஒன்று இருக்கணும் தம்பி, அது இல்லைன்னா எப்படி அப்படின்னா ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய அந்த பதிவாக இருந்தது.
நீங்கள் அது ஒன்லைனில் ஒரு கதையை சொல்லிட்டு போயிடலாம். அது தாண்டி பார்த்தீங்கன்னா திரைக்கதைன்ற ஒரு விஷயத்தில் மணிரத்னமா இதை பண்ணது அப்படின்னு பெருங்கேள்வி. கமலஹாசன் எப்படி இதை கோட்டை விட்டாரு அப்படின்னு இங்கே செகண்ட் ஹாப் நம்ம திரும்பவும் பேசணும், விமர்சனம் பேசுன மாதிரி தான் இதையும் பேசி ஆகணும். அதுவும் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மீம்ஸு போட்டு சோசியல் மீடியாவில் வெளுக்க ஆரம்பிச்சது கங்குவாவுக்காவது ஓவர் ஐப்பு கொடுத்தாங்க. இது அப்படி கூட கொடுக்கல. நீங்கள் கங்குவா கூட நம்பாத காரணம் ஏன்னா அது எப்படி இருக்குன்னு தெரியாது. அது தென்கொரியாவில் பேசப்போது ஸ்பெயினில் டப்பிங் பண்ணியிருக்கிற ரேஞ்சில் இவங்க கமலஹாசன், மணிரத்னம், சிம்பு இவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்கன்ற மாதிரி நான் காயல்பட்டினத்துக்காரன் அப்படின் போது என்ன யார் சொல்ல போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படியே யூட்டன் அடிச்சு வேற விதமாக மாறினதுக்கு மிக மிக முக்கியமான காரணம், நீங்க யார உலக சூப்பர் ஸ்டார், உலக நாயகன் கூட சொல்ல, விண்வெளி நாயகன் யாரை வேணாலும் வச்சு எடுங்க, கதை ஒரு முக்கியமான விஷயம். கதையை தாண்டி திரைக்கதை மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் இப்போ பட்டவர்த்தனமா தெரிஞ்சு போச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.